இந்த சிறுகுடல் மற்றும் பெருங்குடலை எடுத்துக்கொண்டால் இதில் நல்ல பாக்டீரியாக்கள், இதை நாம் பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம், உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி. அதுபோன்றுதான் இந்த குடலில் சிறுகுடலாகட்டும் அது பெருங்குடலாகட்டும் இரண்டிலுமே நல்ல பாக்டீரியாக்கள் அந்த குடலினுடைய உட்பகுதியில் ஃபுல்லா படர்ந்திருக்கும். இவை அனைத்தும் நன்மைக்கான ஒரு பாக்டீரியாக்கள் தான். பொதுவாக நம்ம பாக்டீரியா வைரஸ் என்றாலே கெடுதல் என்று சொல்வோம். ஆனால் நம் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்டீரியாக்கள். இவை அனைத்தும் என்ன செய்யும் என்றால் இந்த ஜீரண மண்டலத்தில் உற்பத்தியாகும், ஜீரண நேரத்தில் உற்பத்தியாகும் வாயுத்தன்மையை இந்த பாக்டீரியாக்கள் கண்ட்ரோல் செய்கிறது, இவை தடுக்குகிறது. இதனால் சரியான அளவுக்கு நல்ல பாக்டீரியாக்கள் நம் உடலில் இருக்குமேயானால் இந்த ஜீரணம் நடக்கும் பொழுது ஏற்படும் தேவையில்லாத வாயு தொல்லையும் தேவையில்லாத அஜீரண தொல்லையும் இந்த பாக்டீரியாக்கள் அதை சரி செய்கிறது. இந்த பாக்டீரியாக்கள் எப்பொழுது நமக்கு உடலில் சேருகிறது என்று பார்த்தால், குழந்தை பிறந்து 4-5 மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம் குடலில் இந்த பாக்டீரியாக்களினுடைய அளவு அதிகரித்து கொண்டே போகும். நாம் தினமும் உணவில், அதாவது வேக வைத்த உணவு, சில காய்கறி கீரைகள், சில பழ வகைகள், முக்கியமாக நாம் தினமும் உண்ணும் உணவில் உள்ள முக்கியமான தயிர் மற்றும் மோர் வகையான பானங்களில் இது மாதிரி பாக்டீரியாக்கள், நல்ல பாக்டீரியாக்கள் அதிகம் இருக்கும். இவை அனைத்தும் உடலுக்கு நம் ஜீரணத்துக்கும் நன்மை பயக்கும். இப்பொழுது இந்த பாக்டீரியாக்களை நாம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி அஜீரண கோளாறுகள் தவிர்க்கப்படுகின்றன. எப்படி நமக்கு அஜீரண கோளாறு வருகிறது, அஜீரண கோளாறுக்கு பின்னணியில் என்னென்ன காரணிகள் உள்ளன என்பதை நாம் அறிய வேண்டும். நாம் நல்ல ஒரு பொருள் ஜீரணமாக வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக ஈரல், அதாவது லிவர், இதனுடைய பங்களிப்பும், பித்தப்பை, அதாவது கால்பாடர், இதனுடைய பங்களிப்பும், வயிறு, அதாவது இரைப்பை, இதனுடைய பங்களிப்பும், கணையம் மற்றும் சிறுகுடல், இதனுடைய பங்களிப்பும் முக்கியமானவை. இவை ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமான ஜீரண திரவியங்களை கொடுக்கிறது. அதாவது என்சைம் சொல்லுவோம், ஆங்கிலத்தில் மருத்துவத்தில் என்சைம் என்று சொல்லுவோம். இந்த என்சைம்கள் இந்த உணவு வகைகளை வெவ்வேறு காலகட்டத்தில் சரியான அளவில் ஜீரணித்து அவை எடுத்து செல்கின்றன. சில நேரங்களில் ஈரல்களில் பல பிரச்சனைகள் ஏற்படும். நாம் அதிகமாக கொழுப்பு உண்ணுதல், ஆல்கஹால் போன்ற பானங்களை எடுத்தல், சில நேரங்களில் தேவையில்லாத மருந்து மாத்திரைகள் உண்ணுதல், இது போன்ற காரணங்களால் ஈரல் பாதிப்பு ஏற்படும். இதனால் நம்மளுக்கு ஜீரணங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும். அதே போன்று பித்தப்பை, ஒருவருக்கு வருடத்தில் ஒரு 4-5 முறைக்கு மேல் டைபாய்டு இன்ஃபெக்ஷன் வந்தால், குடலில் இன்ஃபெக்ஷன் பல முறை வந்தால், இந்த சால்மனெல்லா இந்த இன்ஃபெக்ஷன் இந்த கால்பாடரை பித்தப்பையை பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அதே போன்று உணவில் தேவையில்லாத கொழுப்புகள், டால்டா, வனஸ்பதி மற்றும் தேவையில்லாத யூஸ் பண்ண ஆயில், அதாவது ஒரு முறை உபயோகப்படுத்த எண்ணெயை மீண்டும் உபயோகப்படுத்துவதனால் இந்த பித்தப்பையும் ஈரலும் ஒரு சேர பாதிப்புக்கு ஏற்பட்டு தேவையான என்சைம்கள் சரியான நேரத்தில் தராமல் அந்த ஜீரணங்களை பாதிப்புக்குள்ளாக்குகிறது. இதே போன்றுதான் வயிறில் தேவையில்லாத அதிக மாத்திரைகள் உண்ணுதல், அதே மாதிரி நேரம் தவறி நாம் உணவு எடுத்துக்கொள்ளுதல், நாம் உணவு எடுத்துக்கொள்ளுதல், இது போன்ற பல்வேறு காரணங்களால் இரைப்பையும் பாதிப்புக்குள்ளாகி ஜீரண மண்டலத்தை பாதிக்கிறது. முக்கியமாக இந்த கணையம் என்ற பொருள், பான்கிரியாஸ் என்று சொல்லுவோம். இந்த கணையம் நாம் எடுக்கும் உணவில் உள்ள கொழுப்போட சக்தி அதிகமாக இருந்தால் இதனுடைய வேலை செய்யும் திறன் அதிகரிக்க வேண்டும். வேலை செய்யும் திறனை அதிகரித்தால் சோர்வு தன்மையை காட்டும். இதனால் தேவையான என்சைம் சப்போர்ட்டுகள் ஜீரணத்துக்கு கொடுக்காது.